அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தாய்லாந்தில் குச்சி கோழி ஃபேமஸாக இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி குச்சி காடை செய்ய போகிறோம். காடையை எப்படி சூப்பராக பொரித்து சாப்பிட போகிறோங்கிறத பாருங்கள். வாங்க குச்சி காடை செய்ய ஆரம்பிக்கலாம். குச்சி காடை செய்கிறதுக்கு குச்சை ஒரு பாத்திரத்தில் போட்டுறோம். இப்போ காடையை நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குச்சியை குத்தி வச்சிடலாம் ஃபுல்லாக. இப்போ காடையில் குச்சியெல்லாம் குத்தி வச்சுட்டோம். இப்போ தயிரில் ஊற போட்டுடலாம். காடையில் குச்சியை குத்தி வச்சு இப்போ ஊற வைக்க போகிறோம். தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடுறேன். பாதி எலுமிச்சம்பழம். பழம் நல்லா பெருசாக இருக்குங்க, அதனால் பாதி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு. இப்போதான் கலந்து விட்டுடலாம். அதில் குச்சி குத்தி வச்சுருக்கிற காடையை இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற தயிரை இந்த காடை மேலே ஊற்றிடுறேன். இப்போ காடையை குச்சி குத்தி வச்சுற காடையை தயிரில் நல்லா போட்டு பெரட்டிடலாம். இந்த குச்சி எதுக்கு குத்துறோன்னா நம்ம தயிர் உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இந்த உப்புலாம் இறங்கணும், நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறதுனால தான் குச்சி குத்தி வைக்கிறோம். இப்போ இந்த தயிர்லேயே 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நாங்கள் வெளில செய்கிறதுனால 1 மணி நேரம் ஊற போட்டு செய்கிறோம். 1 மணி நேரம் ஊறட்டும். காடையில் குச்சி குத்தி தயிரில் ஊற போட்டிருந்தோம். 1 மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா. இருந்தாலும் நம்ம இந்த மசாலா கலக்கிற வரைக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். மசாலாவை கலந்து வச்சுட்டு அந்த குச்சியெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறமேல் போட்டு மசாலாவில் பரட்டிடலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். சோள மாவு 100 கிராம், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டுடலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 3 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். பத்தலைன்னா இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துடலாம். இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. மசாலா கலந்து வச்சாச்சு. இப்போ ஊற போட்டிருக்கிற காடையை இந்த குச்சியெல்லாம் எடுத்துடலாம்.
குச்சியெல்லாம் எடுத்துட்டோம், மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தயிரெல்லாம் வடித்து எடுத்துடலாம். மசாலா பிடிக்கணும், அப்படியே தயிரோடு எடுத்து போட்டோம்னா தண்ணி ஆகிடும். அதனால் நல்லா எடுத்துகிட்டு போடலாம். மசாலாவில் போட்டுடுறேன். இப்போ தயிர்லேருந்து எடுத்து தயிரெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு போட்டுட்டோம். இப்போ மசாலாவில் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துடுறேன். காடையை மசாலாவில் வந்து கலந்துட்டு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ மசாலாவில் ஊற போட்டுருக்கிற காடையை வந்து எடுத்துடலாம். ப்ரெட் கவுன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ப்ரெட்டு தூள் இதில் போட்டு பரட்டிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து இது சூடாயிருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். போட்டு உடனே இருந்தோம்னா உடஞ்சிரும். நாங்கள் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு வந்துருக்கு. இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குச்சி காடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். குச்சி காடை சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. தயிரில் ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.